நியூஸ் ஹவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா கூட்டணிக்கு விழுந்த மிக பெரும் அடி, திமுகவிலிருந்து விலகிய தேசிய கட்சி. விரிவாக பார்க்கலாம். ஆமாங்க, நாங்க ஆளும் கட்சி 40ம் நமதேன்னு முதலமைச்சர் உட்பட திமுக மூத்த தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள்னு எல்லாருமே தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. திமுகவோடு எந்த முரண்பாடுகளும் இல்லை, நாங்க திமுகவோடு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு உறுதிப்பட சொல்லிட்டு இருந்த கூட்டணி கட்சிகளே இன்றைக்கு தொகுதி பங்கீட்டுல இழுபறியினால இடியாப்ப சிக்கல்ல திமுக இருக்குங்கிறது தான் இன்றைய நிலைமை. திமுகவோடு தொடர்ந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் விசிகாவோடு தொகுதி பங்கீட்டுல மிக பெரும் இழுபறியை சந்திச்சிட்டு இருக்கு. தேசிய கட்சியான காங்கிரஸ் 10+1 சீட்டு கொடுத்தா நாங்க திமுக கூட்டணியில தொடர்வோம் அப்படிங்கிறதுல உறுதிப்பட தெரிவிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியோட புதிய மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செல்வ பிறந்தை அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொல்வது என்னன்னா, அட்லீஸ்ட் போன முறை கொடுத்த தொகுதிகளாவது இந்த முறை எங்களுக்கு திமுக கொடுத்தாதான் நாங்க கூட்டணியில இருப்போம், நாங்க தேசிய கட்சி அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு வராரு. இது ஒரு புறம் இருக்க, விசிகால 3+1 பொது தொகுதியை முன்னதாக கேட்டிருந்தாங்க. ஒரு கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்து 2+1 பொது தொகுதியை கேட்டிருந்தாங்க. ஆனா திமுக உங்களுக்கு 2 தொகுதி தான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொன்னதுனால தொகுதி உடன்பாடு இன்னும் வரைக்குமே எட்டப்படாம தான் இருக்கு. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல இருக்கும் போதுதான் இந்த நிலையில அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில அதே நாள்ல மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் அப்படின்ற விஷயத்தால காலை 11:30 மணியிலிருந்து மதியத்துக்கு மேல நீண்ட அந்த ஆலோசனை கூட்டத்தால திருமாவளவன் அவர்கள் அடுத்த கட்டமான அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்ளல. இவ்வளவு உறுதியாக காங்கிரசும் விசிகாவும் இருப்பது திமுகவிற்கு மிக பெரும் தலைவலியா தான் மாறி இருக்கு. இந்த நிலைமையில இருக்கும்போது இந்தியா கூட்டணியில இவ்வளவு நாட்களாக நீடித்த தேசிய கட்சியான அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி திமுகவிற்கு அளித்து வந்த ஆதரவை விலக்கி கொண்டு அதிமுகவிற்கு ஆதரவு அளித்திருப்பது இன்று பெரும் சர்ச்சையாகி இருக்கு. ஆமாங்க, கடந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல காங்கிரஸ் உடைய வேட்பாளரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கடந்த வருடம் நடைபெற்ற அவங்களோட மாநாட்டில் கூட திமுக தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு பேசியிருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியானது தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுடைய ஆதரவை அதிமுகவிற்கு அளித்திருக்கிறது. இது திமுகவினருடைய மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்படி இணக்கமா இருந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவரும் தேசிய துணை தலைவருமான PV கதிரவன் இன்று காலையில அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திச்சு ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. இதன் அடிப்படையில அதிமுகவிலிருந்து 2 தொகுதிகள் இல்லைன்னா கட்டாயமாக ஒரு தொகுதியாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு ஒதுக்கப்படும்னு அதிமுக வட்டாரங்கள் சொல்லுகிறது. திமுக ஆளுங்கட்சி அப்படின்னு என்னதான் சொல்லிக்கிட்டாலும் தொகுதி பங்கீட்டுல கூட்டணி உறுதித்தன்மையில இன்று வரை எட்டப்படாத நிலைமையில அதிமுக அடுத்த கட்டமாக நகர்வுகளை சுறுசுறுப்பா நகர்த்திட்டு வருது. அரசியல் பார்வையாளர்களிடையே ஒரு வியப்பை தான் ஏற்படுத்திட்டு வருதுன்னு சொல்லணும். திமுக காங்கிரஸ் விசிகான்னா ரொம்ப இணக்கமா இருக்காங்க. அவங்க இந்த தேர்தலை சுறுசுறுப்பா வேகமா உத்வேகத்தோட சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அரசியல் விமர்சகர்களுக்குமே இது ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்குன்னு சொல்லணும். அதிமுக கூட்டணி அமைப்பதிலையும் கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும், ஏன்னா அதிமுகவிடம் தேமுதிக பாமக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தேமுதிகவிலிருந்து ஒரு பேச்சுவார்த்தை குழுவும் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு சுறுசுறுப்பா அதிமுக போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அரசியல் பார்வையாளர்களுக்குமே ஒரு வியப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து அடுத்த பகுதியில் வேறொரு செய்தியோட சந்திக்கலாம். நன்றி.